நெல்லை மாவட்டத்தில் கல்குவாரிகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு நீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடந்த ஆண்டை காட்டிலும் குவாரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்த நிலையில் கால்வாய்கள் அருகே விவசாய நிலங்களில் குவாரிகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பேசுவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர், அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். நம்ம நிற்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி மாவட்டம் தாளைத்து பகுதியில் நம்ம நினைக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலே 120 கல்குவாரி அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 120 கல்குவாரியும் அதிகப்படியாக ராதாபுரம், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் நம்ம தாளைத்து பகுதியில் நம்ம நிற்கிறோம். ஒளிப்பதிவாளர் காமிச்சிருக்கிறது தாளைத்து பகுதியில் உள்ள கல்குவாரியை. இந்த கல்குவாரியில மெயினா இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த தாளைத்து பகுதி. இந்த தாளைத்து பகுதி முழுக்கவுமே கல்குவாரி நிறைஞ்சு இருக்கு. 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. மேலும் இதுக்கு மட்டும் விவசாய நிலங்கள் கடுமையா பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க. கல்குவாரிகள் அருகில் உள்ள கால்வாய்கள தண்ணீர் வரத்து தடை செஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பாசனத்திற்காக நீர் தட்டுப்பாடும் உருவாகி பெரும் அளவில் விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்படுவதாக அங்குள்ள மக்கள் கூறுகிறாங்க. தொடர்ந்து அரசு ஆவணங்கள்படி 2022ஆம் ஆண்டில் 53 சட்டவிரோத குவாரிகளும் கற்களை வெட்டி எடுத்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை 2024ஆம் ஆண்டு 54 குவாரிகள் மட்டுமே சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வந்தது. தற்போது வரைக்கும் 120 குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குவாரி எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது தெரிவித்திருக்கிறது. இந்த அதிர்ச்சிகரமான உயர்வால் நிலத்தடி நீர் குறைவு மற்றும் சுற்றுச்சூழல் சேதம் மற்றும் மண் நாசம் அதிகரித்து வருவதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. தொடர்ந்து விவசாயிகள் தரப்பில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுபட்டு. அது மட்டுமல்லாம நம்ம நிற்கக்கூடிய பகுதி தாளைத்து பகுதி. இந்த தாளைத்து பகுதியில் 10க்கும் மேற்பட்ட குவாரிகள் பக்கத்திலே இருக்கு. தாளைத்து மெயின் பகுதியில பைபாஸ் ரோட்டு சாலையில குவாரி நம்ம பார்த்துருப்போம். இந்த குவாரி பக்கத்திலே இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த குவாரி சம்பந்தமா அதிகாரிகள் போய் புகார் கொடுத்தும் எந்த ஒரு புகாருக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி தான் பொதுமக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம அதிகாரிகள் போய் நடவடிக்கையை போய் ஒரு மனுவா எழுதி கொடுத்தாலும் உடனடியாக கல்குவாரியில தூண்டுதல் பேர்ல பயங்கரமான ஒரு கொலை மிரட்டலும் விடுக்காங்கன்னு சொல்லி விவசாயிகளும் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இங்க காலை பகுதியிலுமே 10க்கும் மேற்பட்ட லாரிகள் நம்மளே செய்தி சேகரிக்க முடியாம ஒரு ஒதுக்குப்புறமா தான் செய்தி சேகரிக்க நின்று இருக்கிறோம். 10க்கும் மேற்பட்ட லாரிகள் முதல்ல போது பின்னாடி கண்டினியூட்டியாவே லாரி வந்துட்டு இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பொதுமக்களும் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அரசு கவனம் செலுத்தி தகுந்த பாதுகாப்பு கல்குவாரி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜா. இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விவசாய பணிகள் நடைபெறுகின்ற இடத்தில் அத்துமீறலாக சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த வாட்டர் சேனல் கால்வாய்கள், மழைநீர் கால்வாய், அப்புறம் பிடபிள்யூ கால்வாய், இது போன்ற கால்வாய்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு அருகில் இந்த சுரங்கங்களை அனுமதித்து நீர்வரத்தை தடை பண்றாங்க. அப்புறம் வண்டிப்பாதை, ஏராளமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா வண்டிப்பாதைகளை ஃபுல்லா மறிச்சு அதற்கு ஃபுல்லா சுரங்க அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் மேய்ச்சல் நிலங்கள், ஆடு மாடுகள் மேய்வதற்காக பல ஏக்கர் நிலங்கள், ஒதுக்கப்பட்ட நிலங்கள்ல அதற்கு அருகில் குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதனால அந்த மேய்ச்சல் நிலங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் நீர்நிலைகளை பயன்படுத்த முடியாத நிலை, இப்படி அதாவது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையுமே இவங்க சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்னு சொல்லி இப்போ ஒரு இது வச்சிருக்காங்க. EIA நோட்டிபிகேஷன், அதன் கீழ் பப்ளிக் கன்சல்டேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இப்போ எப்படி நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுரங்க உரிமையாளர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரவுடி கும்பலை அந்த அரங்கத்துக்கு கூட்டிட்டு யாரு, அதாவது பொதுமக்கள் கருத்து சொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக கூச்சல் போட்டு அவங்கள த்ரெட்டன் பண்ணி கருத்தை சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு உருவாக்கி